உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், உங்களுக்கு மொழிபெயர்க்கவா? அதனால் அடுத்த செய்தி ஒன்றும் இல்லை, ஆனால் தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு போகிறேன். இது இந்த வருஷத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. தேவன் இதுவரை உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். நம்மிடத்தில் எதையெல்லாம் சொன்னாரோ சொன்னதையெல்லாம் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அவர் மாறாதவர். ஆதலால் உனக்கு இனியும் உண்மையுள்ளவராக இருப்பார். அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், அவர் மாறாதவர். அதனால் இனியும் அவர் உனக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். ஏனென்று கேட்டால், நம்ம அதை உணர்கிறோமோ இல்லையோ, தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீ என் கூட இருந்தால் நான் அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், என் வார்த்தையின்படி செஞ்சால் நான் அப்படி தான் ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உண்மையில் உனக்கு பலிக்கும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பேன், நீ அப்படி இருப்ப, அப்படி சொல்லிடுறார். உடன்படிக்கை. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணால் தான் நமக்கு நல்லா தெரியும். அதோடைய ஆபிரகாமுடைய உடன்படிக்கை எப்போ தான் சரியாக நிறைவேற்றுங்கிறீங்க? இயேசு வந்தபோது. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், அது சொல்லியிருக்கிறார் அவர். என்னுடைய குமாரன் அனுப்புவேன், அதான் அந்த ஆடு, அது குமாரன் வருவார். அப்போ அந்த உடன்படிக்கை அப்போ நிறைவேறுது. இயேசு சொல்லும்போது, இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தம். நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சால் அவர் செய்ய வேண்டியதை கட்டாயம் செஞ்சுருவார். நாம் என்ன செய்யணும்? பெரிய மலை சிறுமலை போய் வெட்டி முடிச்சுட்டு வானா இல்லை, அதெல்லாம் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் செய். நான் வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கேனா அதை மட்டும் பேசு. இஷ்டத்துக்கு எதையாவது பேசாத. உன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து நீ வேறு மாதிரி, உன் இருதயத்தில் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துவார், ஜெயம் கொடுப்பார்னு இருதயம் சொல்லும்போது சூழ்நிலையை பார்த்து வேறு மாதிரி தப்பாக என்னத்தையும் பேசி கெடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது எவ்வளோ போராட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த போராட்டத்தை நினைங்க. அம்புடு போராட்டம் அந்த பிசாசு மூலமாக தான் வருது. அதனால் பிசாசு கொடுக்குற அந்த அதாவது எதிர்மறையான, கர்த்தர் சொல்கிறதுக்கு எதிர்மறையானன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக பிசாசு பேசுகிற அல்லது மனிதர்கள் பேசுகிற எல்லாவற்றையும் நான் எதையும் அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் ஆபிரகாமோட மட்டும் இல்லை, இன்று இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால் அவர் அதை செஞ்சிருவார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்ன மாதிரி குமாரனை கொடுப்பேன்னாரு, கொடுத்தாரு. இயேசுவை வர பண்ணுவேன்னாரு, நடந்தது. கடைசிக்கு இன்றைக்கி ஆபிரகாமும் தேவனும் பண்ண உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை கொண்டு போய் பரலோகத்தின் பிள்ளைகளாக சேர்க்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். இந்த பூமியிலும் நிறைய நெருக்கங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் ஜெயமாக தான் இருப்பீங்க. ஏன்னா அவர் செய்கிறது அவர் வேலை.
நம்ம ஒழுங்காக இருந்துட்டு அவர் வேலையை கட்டாயம் செஞ்சுருவார். அதனால் அதை சரியாக பிடிச்சுக்குவோமாக. யாக்கோபுட்ட சொன்னார், அந்த ஏணி, ஆமாம், நான் உன்னை திரும்பி உன் தேசத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் உன்னை கைவிடுறது. கைவிட்டாரா? அது ரொம்ப கரெக்டாக இருந்தானா? கரெக்டாக இருந்தேன். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக, மனைவிகள் 2 பேரும் சேர்ந்து என்னென்னத்தையும் எடுத்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அதில் ஒன்றும் செய்யலாம். பயந்துக்கிட்டு, லாபானுக்கு பயந்துக்கிட்டானா இவர்களுக்கு பயந்தானா தெரியாது. ஆனால் எங்கேயோ பயம் வந்தால் அங்கே தீங்கு வருகிறது. அதை அப்படி இருந்தும் கூட கர்த்தர் யாக்கோபை கொண்டு வந்து சேர்த்தார். வழியில் ஐயோ இவன் வரா கொண்டே விடுவான் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவர் சொன்னது போல் திரும்பி அவனை கொண்டு வந்து தேசத்தை சேர்க்க வரைக்கும் நான் அவனை கைவிட மாட்டேன்னு அவர் கைவிடலை. நம்ம யாரையும் கைவிட மாட்டார். இருக்கீங்களா? ஓகே. யோசேப்புக்கு 2 சொப்பனம் காமிச்சார். அந்த சொப்பனத்தில் உன்னுடைய சகோதரர்களும் தாய் தப்பன் எல்லாம் உன்னை தான் வணங்குவாங்க அப்படின்னு ஏதோ சொப்பனத்தில் சொல்லிவிட்டார். 2 சொப்பனம். அந்த தகப்பனு கூட ஏய் நீ என்ன சொப்பனம் கண்ட அப்படின்னு சொல்கிறான். சகோதரர்கள்லாம் இவனை சொப்பனக்காரன் வர்றான், இவனை போட்டு தள்ளிடலான்னு குழிக்குள்ளே போட்டு கடைசிக்கு விற்றுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. கடைசியில் போய் அவன் கவர்னராக இருந்தால், கவர்னரானது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, இவங்கெல்லாம் வரணும்ல. அதனால் தானியத்துக்கு வர்றாங்க. அடையாளமே இதில் ஒருத்தனுக்கு கூட அடையாளம் தெரியல. இந்த கண்கட்டு வித்தைம்பாங்கள்ல, அது மாதிரி என்னமோ ஆயிடுச்சா? ஒருத்தனுக்கு அடையாளம் தெரியல. ஆனால் நடந்தது என்ன? எல்லோரும் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து, அப்புறம் நீங்கள்லாம் இங்கே வந்து வெறும் தானியம் வாங்க வரல, வேவு பார்க்க வந்திருக்கீங்களான்னு திரும்ப அவங்க விழுந்து அதெல்லாம் நடந்தது. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். சங்கீதம் 110 முதல் வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் பக்கத்தில் உட்காருங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் உங்களுடைய பாதபடி ஆக்குகிறார். அவங்க யாரும் ஜெயிச்சு போகிறதில்ல, அவங்க தோற்று தான் போவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதமும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது. கர்த்தர் செய்வார். அவர் மாற மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. கொரிந்தியர் 1:9. அவருடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருக்கும்படி உங்களை அழைத்த தேவன், நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், உண்மை உள்ளவர். சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அவர் நமக்காக எதை சம்பாதித்தாரோ அதை கொடுக்க உண்மை உள்ளவர். அதை நம்ம விசுவாசிக்க சொல்கிறாரு. நம்ம கூட எந்த அளவுக்கு நம்ம ஒரு விதத்தில் பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு யார் கூட எவ்வளோ நல்லா பழகிறோமோ அவங்க மாதிரி நம்ம மாறிடுவோம். சிலருக்கு சிலர் நடிகைகள் மாதிரி மாறுறாங்க, சில நடிகர்கள் மாதிரி மாறுறாங்க, சிலர் இந்த பாலிட்டிஷியன்ஸ் யாரை பிடிக்குதோ அது மாதிரி இவங்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பிடிக்க வேண்டிய ஆள், நம்ம எவ்வளோ அதிகமாக பழக முடியுமோ அது பழக வேண்டிய ஆள் இயேசுநாதர். இதை வாசிச்சிங்கன்னா நீங்கள் இயேசுநாட்டை பழகிடுவீங்க. டேக் டைம், நேரம் எடுத்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் எதையாவது பேசுங்க. பைபிளில் என்னென்னமோ சொல்லி 1000 பேசி வச்சுருக்குது. அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் அவரை போல் மாறுவீங்க. அவரை போல் மாறிட்டு தோற்கிறது எப்படி?
தோற்கவே முடியாது. அங்கே அக்கினி சூளையில் போட்டால் கூட எந்திரிச்சு வந்துடுவீங்க. அந்த சிங்க கைவியில் போட்டாலும் வந்துடுவீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா சில மிருகங்களெல்லாம் ரெண்டாக பிளந்து வச்சான்னு, அப்புறம் ராத்திரி வந்தப்போ பார்த்தா அக்கினி அது வழியாக நடந்து போச்சுன்னும் அது கடந்து போச்சுன்னு பார்க்குறோம். அதோடைய அர்த்தம் என்ன? இது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை மீறுறவங்க இந்த மிருகம் எப்படி ரெண்டாக பிளக்கப்பட்டதோ அது மாதிரி அவங்க பிளக்கப்பட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். நம்ம மீறினா நம்ம பிளக்கப்பட்டு போயிடுவோம். அவர் மீறினா அவருக்கு அதான் அவராக சொல்லிக்கிறார். அவர் மீற மாட்டார். ஆனால் நம்ம உடன்படிக்கைக்கு பண்ணியிருக்கோம். யார் உடன்படிக்கையை மீறுறாங்களோ அவங்களுக்கு இந்த தீங்கு வருதுன்ட்டார். அவர் உடன்படிக்கையை மீற மாட்டார். நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, அவர் மீற மாட்டார். நம்மளும் மீறாமல் இருக்கணும். எங்கே உடன்படிக்கை? இப்போ அவரோட கூட உடன்படிக்கை எங்கே ஆரம்பித்தோம்? ஞானஸ்நானம் எடுக்க வந்தோம். கர்த்தராகிய இயேசுவையே பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஏன்னா அவர் என்ன கணக்கு பண்ணியிருக்கிறாரு? மணவாளனாய் இயேசுவுக்கு நீ தான் மணவாட்டி, நீ பொண்ணு, நீ மாப்பிள்ளை. அப்போ பொண்ணு மாப்பிள்ளையை நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டணும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இன்றைக்கி எல்லாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களா, கர்த்தரை நேசிக்கிறவர்களா, மணவாளனாகிய இயேசுவை நேசிக்கிற கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற அப்படி ஆளாக இருக்கீங்க. காட் வில் பிளஸ். அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன். ஆதலால் இந்த வாழ்க்கையிலே நான் ஜெயமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பேன். எஸ், ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று, அது தேவனை போல ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் ரொம்ப ஈஸியாக நினைப்போம். ஆனால் அந்த எதிர்க்கிற பிசாசுகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக அந்த சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா, விவரம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீர். எந்த பிசாசை நம்ம மேற்கொள்ளணுமோ அந்த பிசாசுக்கு அவன் என்னெல்லாம் செய்கிறான் என்று தெரிந்து அவனை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் வேணும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன். அந்த இடத்துல நீர் தான் அப்படி சொன்னீர், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கன்னு. எஸ், அப்போ இந்த உலகம் எவ்வளவு பொல்லாததோ அது எவ்வளவு பொல்லாதது என்று தெரிந்து அதை விட்டு விலகி கொள்ளத்தக்கதாக உடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் கபடற்றவர்களாக, புறாவை போல் கபடற்றவர்களாக இருக்கவும் அப்பேற்பட்ட நல்ல இருதயத்தை எங்களுக்குள்ளே சிருஷ்டியும். நாங்கள் உமக்கு பிரியமாய் மணவாளனாய் இயேசுவுக்கு மணவாட்டியாகிய கற்புள்ள கன்னியாக நாங்கள் வாழுகிறதை நாங்கள் நினைக்கட்டும், எங்களுக்கு உணர்த்தும். நாங்கள் சரியாக வரட்டும். உமக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கை இங்கே இருக்கட்டும். நீர் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு அடிக்கடி நாங்கள் பேசுவோம். ஆனால் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் அப்படிங்கிறது நாங்கள் பல சமயத்தில் மறந்துடுறோம். நீர் எங்கள்கிட்ட உண்மையுள்ளவராக இருக்கிறீர், உடன்படிக்கை செய்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாங்கள் நன்றாக இருக்கிறதுனாலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறந்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். உங்கள்